தம்பி, வீட்டுல அப்பா அம்மா யாரும் இல்லையா? தற்போதைக்கு நான் தான் வீட்டுல இருக்கேன். அம்மா அப்பா வீட்டுல இல்ல. என்ன விஷயம்? உங்க அப்பாலாம் ரொம்ப காலத்து பழக்கம் எனக்கு. சொந்தக்காரர் நானு. நீங்க சொந்தக்காரா இருந்தாலும் சரி, வாடகைக்காரா இருந்தாலும் சரி, விஷயம் என்ன அது முதல்ல சொல்லுங்க. ஏய், எவனோ சொந்தக்காரன் சோத்துக்கு வந்துட்டான்டோ, திருப்புடா வண்டிய. மாமா, நான் இல்ல. மாமா, அது எவனோ சொந்தக்காரன்னு சொல்றேன். வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. வாங்க உட்காருங்க, ஆனா சாப்பிடுங்க மட்டும் சொல்லவே மாட்டேன். தம்பி, நான் சாப்பிடறதில்ல. சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். போன வாரம் எங்க வீட்டுக்கு நிறைய சொந்தக்காரங்க வந்தாங்க. அவங்கள எங்க அப்பா அம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க இப்பதான் சாப்பிட்டேன், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன், 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். ஸோ அதே சாப்பாடு எங்க வீட்லயும் அப்படின்னு சொல்லி சாப்பிடவே இல்லை. நம்ம தமிழர்களின் சிறப்பே விருந்தோம்பல் தான். சரி தம்பி, வீட்டுல அப்பா அம்மா இல்லைன்னு சொல்ற. அவங்ககிட்ட இன்னொரு நாளைக்கு நான் பேசிக்கிறேன். இப்பைக்கு நான் வரேன். நானு என்னன்னா வரேன்னு சொல்லிட்டு பாருங்க. எப்படா தப்பிக்க போறேன்? ஏப்பா, போகும்போது போறேன்னு சொல்லக்கூடாது, வரேன்னு தான் சொல்லுவாங்க. அதான் நம்ம பழக்கம். தூங்கி எழுறத இப்பதான் படுக்க வரேன்னு சொல்லுவீங்களா, இல்லன்னா படுக்க போறது இப்பதான் தூங்கி எழுறேன்னு சொல்லுவீங்களா? ஏன் அந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றீங்க? தெரியாம வந்துட்டேன், ஆளை கொடுப்பா. முன்னதான் சொன்னீங்க தெரிஞ்சு வீடு பாத்துட்டு போலான்னு. சொந்தக்காரு தெரிஞ்சவங்க, அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. ஏண்டா, சொந்தக்காரங்க தொல்லை தாங்க முடியாம தாண்டா 8 கிலோமீட்டர் தள்ளி வந்து நடுக்காட்டுல வீடு கட்டியிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் பஸ் எப்படா கிடைக்குது? சொந்தக்காரங்கண்ணா வரும்போது ஒரு 4 கிலோ பழம் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் போகும்போது இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு போகணும். சரி, உங்க பேக்கெட்ல இப்ப எவ்வளவு இருக்கு? என்னது, பணம் 500 ரூபா கொடுத்துட்டு போகணுமா? தம்பி, நான் உங்களுக்கு சொந்தக்காரே இல்லப்பா. பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன